வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவில் காணப்படுது. இன்று எந்த மாதிரி மாற்றத்திற்கு மேற்கொண்டு ஏற்றம் அடையுமா சரியுமாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 280 ரூபாயாக காணப்பட்டது. மீண்டும் 1 கிராம் விலையிலும் 1 கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 280 10 கிராம் 2800 1 கிலோ 2,80,000 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 கேரட் தங்கத்தோட விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 24 கேரட் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் விலையிலும் சவரன் விலையிலும் இன்று நம்மளுக்கு விலை மாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் பூஜ்ஜியமாக தான் இருக்குது. இதன் காரணமாக 1 கிராம் மீண்டும் 15,437 கால் பவுனோட விலை 30,874 சவரன் விலை 1,23,496 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 கேரட் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விலை மாற்றம் 1 கிராம் விலையிலும் சவரன் விலையிலும் விலை மாற்றம் இல்லாமல் இருக்க காரணத்தால் இதன் காரணமாக 1 கிராம் நம்மளுக்கு 14,150 கால் பவுனோட விலை 28,300 ரூபாய் அப்படிங்கிற விலையிலையும் சவரன் விலை 1,13,200 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இதை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 3,000 சரிவுன்னு பார்க்குறப்போ 3,500 4,000 அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புகளை நம்மளுக்கு இப்போ ஈரான் மற்றும் அமெரிக்கா போர் இப்போ அமைதியான பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை சார்ந்து இந்த போரோட போக்கு எப்படி இருக்குது, இதில் அமைதி ஒப்பந்தம் எப்படி இருக்குங்கிறதை சார்ந்து தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் மேற்கொண்டு இருக்க போகுது.